எழுந்திடு தமிழா, இழி மூடியது போதும். துணிந்திடு தமிழா, எதிரிகள் படை நடுங்கட்டும். தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழா, நீ இருட்டறையில் புதைந்து கிடப்பதா? பீட்டாவிடம் மண்டியிடுவதா? ஒன்று கூடுவோம், வீர வரலாற்றை மீட்டெடுப்போம். முதிரம் முதிரட்டும், நம் உயிரே போகட்டும். தமிழன் அடையாளம் இந்த உலகில் இருக்கட்டும். முதிரம் முதிரட்டும், நம் உயிரே போகட்டும். தமிழன் அடையாளம் இந்த உலகில் இருக்கட்டும். இப்போ கடைசியா எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட்டு நடத்தலாம்னு சொன்னாங்க. அன்னைக்கு பதிவெண்ண மாடு 65 மாடு ஏறக்குறைய அதுக்கு கடைசியா அனுமதியோடு நடந்த ஜல்லிக்கட்டுல 350 மாடு 450 மாடு கலந்துட்ட ஒரு போட்டியில திரும்பி 62 மாடு தான். ஏறக்குறைய 250 மாடுல இருந்து 300 மாடு வந்து வெட்டுக்கே போயிடுச்சு கேரளாவுக்கு. இது யாரும் எந்த அமைப்பும் எந்த வெளிநாட்டு அமைப்புகளோ எந்த அரசும் இது காப்பாற்றப்படல. விவசாயினால மட்டுமே இந்த இனத்தை காப்பாற்ற முடியும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல நாங்க ரேக்லா ரேஸ்ல கடைசியா ஓட்டின ரேஸ்ல 250 ஜோடி ஓட்டப்பட்டது. ஏறக்குறைய 500 காளைகள் ஓட்டப்பட்ட ரேஸ்ல கடைசியா இப்ப வந்து கேரளாவில் ஓணத்துக்காக நடப்படுத்த பண்டிகையில் கலந்துட்டது வெறும் 32 ஜோடி, அதாவது 64 காளைகள். மீதி அனைத்து காளைகளும் கேரளா சென்றோ இல்ல அது போறாமே கரியாகி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது யார் காப்பாற்றினார்கள்? இந்த 64 காலையும் காப்பாற்றப்பட்டது யார்? விவசாயி தான். பெட்ரோல் வந்து டீசலும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றோம். இந்த பெட்ரோல் டீசல் தடைபட்டு விட்டால் 20 நாட்கள் வச்சிருக்கு, 25 நாள் தடைபட்டு விட்டால் இங்கிருந்து என்னால் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போறதுக்கு மாட்டு வண்டி மட்டும்தான் இருக்கு. வேற கையில் இழுத்தெல்லாம் 20 கிலோமீட்டர் கொண்டு போக முடியாது. நீங்க தடை செஞ்சா பிற்காலத்துல இந்த மாட்டு வண்டியை எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்காக ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தா கரண்ட் மூலியமா ரயில் இயக்கி டவுனுக்கு கொண்டு போயிற காய்கறிகள் எல்லா விளை பொருட்களையும் நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரக்காக நாங்கள் கொண்டு வரக்கு மாட்டு வண்டியை தவிர்த்து பெட்ரோல் டீசல் தடை அதாவது கிடைக்கவில்லை என்றால் இது எப்படி வரும்? இதற்கு கிடைக்காது என்பதற்கு உறுதி வார்த்தை அக்ரி யூனிவர்சிட்டியில கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில புத்தகம் வெளியிட்டு நாங்க அதை படிச்சிருக்கிறோம். பிஎஃப்டெக் ஒரு கோர்ஸே இருக்குது. இன்னும் 40 50 ஆண்டுக்குள் பெட்ரோல் நிரந்தரமாக தீர்ந்துவிடும் என்பது மாற்று கருத்திலின்னு பதிக்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிருக காட்சின்னு மிருகம்னு சொல்றாங்க. சிங்கம் கரடி அதெல்லாம் வந்து மிருகம்ன்றாங்க. அது வந்து மிருகம். நாங்க வந்து வீட்டுல வந்து கண்ணுக்குட்டில இருந்து வளர்க்கறோம், தாயா பிள்ளையா வந்து வளர்க்கறோம். கோயில் மாடு வந்து எங்களை வந்து கூட பிறந்தது மாதிரி. நாங்க இன்னொரு பிறவி வந்து அது வந்து 5 அறிவு, நாங்க 6 அறிவு தான், வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து தெய்வமா வீட்டுல வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அது கண்ணுக்குட்டில இருந்து வளர்த்து அது மாடு இருந்து பசு மாட்டுல போட்டு எல்லாம் எடுத்து நாங்க வந்து பாரம்பரியமா பொங்கலுக்கு வந்து அன்னைக்கு வந்து தை 1ஆம் தேதி வந்து நாங்க ஜல்லிக்கட்டு விட்டதுனால எங்களுக்கு பொங்க வச்சதுனால மழை பெய்யுன்ற ஐத்தியத்தினால நாங்க வந்து கும்பிடுறோம். இப்ப 2013 ஜிஏன்னு சொல்லிட்டு கென்யால ஒரு மாநாடு நடந்துச்சு, குளோபல் அஜெண்டா ஃபார் ஆக்ஷன். அந்த அஜெண்டால என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் உங்க மாட்டினங்களாம் தடை பண்ணிருங்க, நான் உங்களுக்கு வந்து வேற மாட்டினங்கள் தரேன். வந்து ஃபெடரேஷன் ஆஃப் பால் பண்ணை, அதாவது பால் பண்ணையை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஃபர்மேஷன் பால் பண்ணையா மாத்திக்கலாம், பால் பண்ணையிலே வந்து நம்ம நவீனத்துவமா கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கான காரணம் என்ன காரணம் எங்க மாட்டினங்கள் தடை பண்றேன்னு கேட்டா அவன் சொல்றான், உங்க மாடு சாணி போடுது, சாணில இருந்து மீத்தேன் வருது, மீத்தேனால ஓசோன் கெட்டு போயிருதுன்னு. இது எவ்வளவு பெரிய காமெடியா இருக்கு. ஏன்னா அந்த சாணி எடுத்துதான் எருவாக்கி தட்டி வரட்டி ஆக்கி நாங்க அடுப்பெரிச்சு சோறு பொங்கி சாப்பிட்ட பரம்பரை இது. அப்பெல்லாம் நாங்க செத்து போல, அப்பெல்லாம் ஓசோன் கெட்டு போல. நீங்க ரோட்ல ஓட்டுற காரணால எதிராலே உங்க ஓசோன் கெட்டு போலையா? எல்லா மாடு இனங்கள் அழிஞ்சு போச்சு. நாட்டு மாடு இனங்கள், இந்த மாதிரி காங்கேய காளைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட இனங்கள். ஊருக்கு ஒரு மாடு 2 மாடு தான் இருக்கு. இன்னி இந்த போற காலத்துல இந்த ஒரு வருஷம் ஜல்லிக்கட்டு தடையில வந்து இந்த 2017 தடை போட்டா இருக்கிற நாட்டு மாடு இனமே அழிஞ்சு போயிடும். ஒரு நாட்டுடைய சட்டம் என்பது அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் தகுந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர தனிப்பட்ட சில மனிதர்களின் விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீதிமன்றம் என்பது சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் இயங்க முடியும். அந்த சட்டத்தை இயற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு. மத்திய அரசு நினைத்தால் பிசிஏ சட்டத்தை திருத்தியமைத்து காட்சிப்படுத்தப்பட்ட வனவிலங்குகள் பட்டியலிருந்து காளைகளை நீக்கினால் மட்டுமே ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மொத்தத்தில் நமது உரிமையை மீட்டெடுப்போம். சேவ் ஜல்லிக்கட்டு.
ஜல்லிக்கிட்டு ஒரு தீரியடா ரேக்லா பந்தயத்துல 100 மைல் கல்வேகமடா தேவ் ஜல்லிக்கட்டு தேவ் ஜல்லிக்கட்டு நம்ம உரிமையை ஜல்லிக்கட்டு தேவ் நம்ம ஜல்லிக்கட்டு தேவ் ஜல்லிக்கட்டு தேவ் ஜல்லிக்கட்டு தேவ் ஜல்லிக்கட்டு தேவ் நம்ம ஜல்லிக்கட்டு சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து பிடரியை உலுக்கியவனை விரட்டி அடிப்போம் எழுந்திடு தமிழா விழி மூடியது போதும் துணிந்திடு தமிழா எதிரிகள் படை நடுங்கட்டும் நம் உரிமையை மீட்டெடுப்போம் Let's save Jallikattu.